வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நந்தி தேவரை ரிஷபாரூடமாக தான் நம்ம எல்லா கோவில்களிலும் பார்த்துருக்கோம். ஆனால் நம்மை போல ஒரு சிவனடியாரா நம்ம நந்தி தேவரை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, திருமழபாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம பார்க்கலாம். அங்க நந்திக்கு கல்யாணமும் பண்ணுவாங்க. நந்தி திருமணம் பார்த்தா முந்தி திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தி தேவருக்கு திருமணமும் அங்க திருமழபாடி அப்படிங்கிற அந்த ஸ்தலத்துல தான் நடைபெறுது. அந்த ஸ்தலத்தை பத்தி தான் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புதியவரா தேகவரி சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். சுந்தராம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் திருமழபாடி அப்படிங்கிற ஊர்ல அரியலூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இது உத்தரவாகினி அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடக்கரையில அமர்ந்திருக்கு. ஏன் உத்தரவாகினின்னு கொள்ளிடத்தை சொல்றோம்னா, தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயறதுனால உத்தரவாகினி அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல சிறப்பு புண்ணிய தீர்த்தமா கொள்ளிடமாற சொல்றாங்க. இங்க இந்த ஆத்துல குளிச்சுட்டு தான், கொள்ளிடம் ஆற்றுல குளிச்சுட்டு தான் நம்ம வைத்தீஸ்வரநாத சுவாமி கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு ஐதீகமும் இங்க இந்த ஊர்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில்ல தான் நந்தி தேவருக்கு திருமணம் நடக்கும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்குனி மாசம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துல நந்தி தேவருக்கு திருமணம் ஆகும். நந்தி திருமணத்தை பார்த்தா வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு முந்தி திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அன்னைக்கு நிறைய பேர் அங்க வேண்டுதல் வைப்பாங்க. திருமணம் மட்டும் அல்லாம ஆயுள் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம செல்வ வளத்திற்காகவும் எல்லாத்தையுமே இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது நம்ம அடையலாம். இங்க என்ன விசேஷம்னா, வைத்தியநாத சுவாமி சுந்தராம்பிகை சமேதரா அங்க நந்தியம் பெருமான நேர்ல அழைச்சிட்டு பந்தல்ல உட்கார வைப்பாரு. அதாவது மாப்பிள்ளையை அழைச்சிட்டு உட்கார வைக்கிறதே யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். சுயசாம்பிகை அப்படிங்கிற அந்த பெண்ணுடன் நம்ம நந்தியம் பெருமானுக்கு திருமணம் நடக்கும். இந்த வருடம் திருமணம் 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில நடைபெறுகிறது. திருமணப்பாடி கோயிலுக்கு முன்னாடியே பெரிய பந்தல் போட்டு ரொம்ப அழகா சிறப்பா இந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. திருமணம் ஆகாத, திருமண தடைன்னு இருக்கக்கூடிய அத்தனை இளம் பெண்களும் ஆண்களும் வந்திருந்து இந்த கோவில்ல தரிசனம் பண்ணுங்க. திருமணம் நடக்கும்போது அந்த இடத்துல இருந்து தரிசனம் பண்ணுங்க. பெற்றோர்களும் அவர்களை அழைச்சிட்டு தரிசனம் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நந்தி திருமணம் பார்த்தா முந்தைய திருமணம் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா, அது மெய்ப்பிக்கிற மாதிரி நிறைய திருமணங்களையும் நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். அதனாலதான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிறவங்க அத்தனை பேரும் அன்னைக்கு 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் மாலை நேரத்துல தான் நடக்கும் திருமணம். அன்னைக்கு நந்தி பகவானையும் ஜெயசாம்பிகை அம்பிகையும் தரிசனம் பண்ணி வைத்தியநாத சுவாமி சுந்தராம்பிகை கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம போறது ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வாங்க, திருமணப்பாடியில எல்லாரும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.